வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தேங்காய் பால் சாதம் செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், தாளிக்கிறதுக்கு ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, ஸ்டார் பூ, கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி இலை, புதினா. நான் வந்து 10 மிளகா வந்து கீறி வச்சுருக்கேன் சும்மா லைட்டாக, கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, எண்ணெயும் தேவையான அளவு, ஒரு காஞ்ச மிளகாயை வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு ஒரு 5 பல்லு பூண்டை வந்து துருவி வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து காப்படி. இதில் 1 எடுத்து அரிசி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி 1க்கு 2 பாகம் தண்ணி ஊற்றி தேங்காய் பாலை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். குக்கர் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற இதை போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பூண்டு துருவி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து காஞ்ச மிளகாவை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுவும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து கொத்தமல்லி இலை, புதினா, இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அந்த அரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கிக்கலாம். தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, தேங்காய் பால், அதை வந்து சேர்த்துக்கலாம். கரெக்டான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் தேங்காய் பால் வந்து அரைச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் சாதத்துக்கு. ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சாதம் நல்லா அழகாக வந்திருக்கு. நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம கொத்தமல்லி மேலே, பாருங்கள், நம்ம தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.